சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் நகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமியை 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலத்த காயத்துடன் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாங்காடு பகுதியிலும் 11 வயது சிறுவன் ராட்வீலர் நாய் கடியால் பாதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தமிழக அரசு ராட்வீலர் உள்ளிட்ட 23 வெளிநாட்டு வகை நாய்களுக்கு தடை விதித்தது. குறிப்பாக மத்திய அரசின் தடையை அடிப்படையாக வைத்து தமிழக அரசும் தடை விதித்தது. 23 வெளிநாட்டு ரக நாய்கள் மீதான மத்திய அரசின் தடை உத்தரவிற்கு நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழக அரசு வாபஸ் பெற்றது. இருப்பினும் சென்னை மாநகராட்சி இதுபோன்று வெளிநாட்டு நாய்கள் உள்ளிட்ட வளர்ப்பு நாய்களை வளர்ப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி பூங்காக்களில் நாய்களை அழைத்து வருவது தொடர்பாகவும், வெளியில் நாய்களை நடைபயிற்சிக்காக அழைத்து வரும்போது வாயை கட்டி அழைத்து வர வேண்டும் எனவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. சென்னை மாநகராட்சி இதற்காக உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும் இந்த கட்டுப்பாட்டில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் மாநகராட்சியின் விதிமுறைகளை மீறி தொடர்ந்து பல நாள் உரிமையாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் புத்தகரம் பகுதியில் ராட்வீலர் நாயை ஏவிவிட்டு வயதான தம்பதியினரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய் விவகாரம் தொடர்பாக 72 வயதான தம்பதியினரான மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி நாய் உரிமையாளரிடம் கேட்டபோது ராட்வீலர் நாயை ஏவிவிட்டு கடிக்க விட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக வயதான முதியவர் மற்றும் மூதாட்டி மீது ஏறி நின்று விரட்டி விரட்டி வெறிகொண்ட அந்த நாய் கடிக்க முயன்றுள்ளது. பெரியவர் மாரியப்பன் அணிந்திருந்த வேட்டியையும் கடித்து இழுத்து நிர்வாணமாக்கி அவரை ஓடவிட்ட கொடுமையும் நிகழ்ந்துள்ளது. அச்சத்தில் பயந்து ஓடும் வயதான தம்பதியினரை பாவம் கூட பார்க்காமல் நாய் கடித்து குதறி தாக்கிய போதும் நாயின் உரிமையாளர் வேடிக்கை பார்த்து தொடர்ந்து ஏவி விட்டதாக கூறப்படுகின்றது. இதை தட்டி கேட்ட ரமேஷ் என்பவர் மீதும் நாயை விட்டு கடிக்க விட்டுள்ளார். அப்பகுதியில் உள்ள பெண்களையும் நாய் துரத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி தட்டி கேட்ட போதும் நாயை ஏவிவிட்ட உரிமையாளர் தனக்கு காவல்துறை உயர் அதிகாரியையும் வழக்கறிஞர்களையும் தெரியும் என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ரமேஷ் என்பவர் இதன் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நாய் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.